ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் டே ட்ரிப் டு திருத்தணி தான் பார்க்க போகிறோம். அந்த டே கம்ப்ளீட் டே எப்படி போச்சு, போகும்போது எந்தெந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தான் கம்ப்ளீட் வீடியோவாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாங்கள் மார்னிங் வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான் பிளானாக இருந்தது. இந்த ட்ரெஸ் நான் ரீசெண்டாக ட்ரெண்ட்ஸில் போன மாதிரி வாங்கின ட்ரெஸ்ஸு தான். கொஞ்சம் நிறைய கோல்டானனால வாய்ஸ் ப்ராப்பராக இருக்காது, அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி சாம்பார் வடை தான். வடையும் கேசரியும் நாங்கள் வெளியில் ஹோட்டல்லேருந்து தான் வாங்கின்னு வந்தோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் கிளம்புறதுக்கே அரௌண்ட் 10:30 ஆயிடுச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஆன் த வேல போகும்போது ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு போனோம். ட்ராவல் பண்ணும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக மியூசிக்ஸ் கேட்க ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஃபேமிலி கூட போகும்போதுனா எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக்ஸ் இருக்கும். எனக்கு இன்கேஸ் அந்த மியூசிக் பிடிச்சிருந்துச்சின்னா கேட்குவேன், இல்லைனா என்னோடய ஹெட்ஃபோன்ஸ் போட்டுன்னு என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற மியூசிக்ஸ் தான் கேட்குவேன். மியூசிக்ஸ் கேட்கும் போது நம்ம லைஃப்பில் ரிலேட் ஆன எதுனா ஒரு விஷயம் கண்டிப்பாக ஞாபகம் வரும். எனக்கும் அதே மாதிரி தான் சில டைம் காலேஜ் டைம்ஸில் நடந்த விஷயம் ஞாபகம் வரும், சில டைம் நார்மல் டேஸில் நடந்த விஷயம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக நிறைய பேர் மியூசிக்ஸ் கேட்கும் போது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குவோம். ஏன்னா லஞ்சுக்கு சித்தூரில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அங்கே ஹோட்டல் பாஸ்கரில் தான் சாப்பிட்டோம். அங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் இருந்துச்சு. நாங்கள் கோயிலுக்கு போகிறனால வெஜ் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தோம், ஃபுல் மீல்ஸ் வாங்கியிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்போவுமே திருத்தணிக்கு போனால் திருத்தணியில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்குவோம். என்னதான் தேவையான திங்ஸ் தான் அங்கே போய் வாங்குவோன்னு நினைக்குவீங்கோ. ஆனால் திருத்தணியில் இந்த தமிழ்நாடு சைட்லலாம் இந்த ஃப்ளவர்ஸு, இந்த வெஜிடேபிள்ஸ், அப்புறமா இந்த வாழைப்பழம்லாம் சொல்லவே வேணாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் அங்கே மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃப்ளவர்ஸ், அப்புறமா பூ கட்டுறதுக்கு நூலெல்லாம் கூட 10 ரூபாய்க்கு 2, அப்புறமா கோல மாவு கல் அதெல்லாம் தான் அங்கே வாங்கிக்குவோம். வாழைப்பழம் எல்லாம் கூட சீப் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால அங்கேயே வாங்கிக்கின்னு கூட வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். வெஜிடேபிள்ஸ் என்ன வாங்குவோன்னா தமிழ்நாடு சைடில் இந்த முருங்காய், கத்திரிக்காய்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணக்கிழங்கு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் தமிழ்நாட்டுக்கெல்லாம் போனாவே தேடி தேடி போய் இந்த வெஜிடேபிள்ஸ் தான் கொஞ்சம் வாங்கிக்குவோம். நாங்கள் மத்தியானத்தில் போனனால கொஞ்சம் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் காலையிலே காலியாகிடும்னு சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் காலையில் போனால் நிறைய ஐட்டம்ஸே கிடைக்கும், ஆனால் எங்களுக்கு வேணுற ஐட்டம்ஸ் கொஞ்சம் கச்சிச்சு, அதெல்லாம் வாங்கிங்கன்னா நாங்கள் கிளம்பணும். ஃபைனலாக திருத்தணி மலை ஏற பாதை வந்துட்டோம். இங்கே நம்ம காரில் போகும்போது உங்களுக்கு காருக்கு டோக்கன் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மேலே கார் பார்க்கிங் பண்ணதுக்கு கீழே உங்களுக்கு டோக்கன் தந்துடுறாங்கோ. காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கள் வந்தபோது அந்த டைமுக்கு அவ்வளோ ரஷ் இல்லை, கிளைமேட்டும் கொஞ்சம் க்ளவுடியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அங்கேயே ஃப்ரீ தரிசனம் எந்த பக்கம், அப்புறமா டிக்கெட் 100 ரூபீஸ் தந்து வாங்கின்னு போகுது எந்த பக்கம்னு போட்டுட்டு இருக்குவாங்க. நாங்கள் 100 ரூபீஸ் டிக்கெட் வாங்கின்னு தான் போகணும். சொன்ன மாதிரி நாங்கள் போன டைமுக்கு ரஷ் அவ்வளோ இல்லை, ஆனால் லைன் கொஞ்சம் மூவ் ஆகினே இருந்தனால ரஷ் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் சீக்கிரமே சாமியை பார்த்துன்னு வெளியில் வந்துட்டோம். பிரசாதெல்லாம் வாங்கிங்க தான் கிளம்பணும். கொஞ்ச நேரம் அங்கே இருந்து தான் கிளம்பணும். ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான், ஏன்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக விட்டனால திருத்தணி முடிச்சுட்டு வேறு கோயில் பார்க்க முடியுமா தெரியலன்னு நினச்சோம். ஆனால் சீக்கிரமே எல்லா தரிசனம்லாம் ஆனனால போகிற வழியில் காணிப்பாக்கம் கோயிலுக்கு போயிட்டு தான் போகலான்னு காணிப்பாக்கத்துக்கு தான் போயிருந்தோம். காணிப்பாக்கத்தில் விநாயகர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். திருத்தணியிலேருந்து காணிப்பாக்கம் போகிறதுக்கு ஒரு 2 hours டைம் ஆகும். அதனால் ஆன்லைனில் காணிப்பாக்கம் கோயில் எத்தனை மணி க்ளோஸ் ஆகுதுன்னு செக் பண்ணால் நைட் 9:30 போட்டிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிடுவோம். நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 8:15 ஆகிட்டு இருந்துச்சு. இதை உங்களுக்கு மொபைல்ஸ் எல்லாம் கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணதில்லை. நீங்கள் இன்கேஸ் காரில் வந்தால் கார்லேயே வச்சுட்டு போயிடுங்க, இல்லைனா அங்கே மொபைல் சென்டர் கவுண்டர் இருக்குது, நீங்கள் அங்கே தந்துட்டு திருப்பி சாமியெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் நைட் டின்னர் ஹோட்டல் நந்தி ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். இது எங்கே இருக்குதுன்னா சித்தூர் ஹைவேல தான் இருக்குது. இது ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் லேட்டாக போனனால ஹோட்டலே ரொம்ப காலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் ஹைவேல இருக்கிறனால நிறைய பஸ்ஸஸ், ட்ராவல் பஸ்ஸஸ் தான் இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்கோ. அப்போ தான் நிறைய ஜனங்க இருக்கிறாங்கோ. நாங்கள் போன அப்போ எந்த ஜனங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்போது தான் நிறைய பேர் வந்திருந்தாங்கோ. நாங்கள் அங்கே இட்லி, வடை, பூரி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.